நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தாரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் மகர ராசியை பார்ப்போம். மகர ராசி அப்படின்னாலே சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். தகரமும் தங்கமாகும். மகர ராசிக்காரங்க மட்டும் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாள் இந்த சிகரத்தை தொட்டே தீருவாங்க. சரி, மகர ராசிக்காரன் 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம 7.5 சனியை பற்றி பயப்பட வேணாம். 10 வருஷத்துக்கு நீங்கள் அதை பற்றியே சிந்திக்க வேணாம். ஆனால் குரு உங்களுக்கு எங்கே இருந்தார்? 5ஆம் இடத்துல இருந்தார், நல்லா இருந்தார். அவர் பார்வை ராசிக்கு கிடச்சி. அதனால் ஒரு சிலர் 1 வருஷமாகவே படிப்படியாக கடனை அடைச்சிங்க, வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணிங்க, இப்படி வேலைக்கு போனீங்க, நான் வேலையில் மாற்ற வீடு கட்டது. இப்போ பொதுவாக அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சனி பயிற்சியும் ஆயிடுச்சு. அதனால் சனியை பற்றி கவலை இல்லை, இன்னமும் உங்கள் காட்டில் மழை தான். சரி, இந்த குரு பயிற்சி என்ன சார் செய்யும் அப்படின்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். போகலாமா? போகலாம். ஏன்னா உங்களுக்கு 3 கூடையவர், 12ஆம் வீட்டுக்கு வரவர். 3ஆம் இடங்கிறது மாற்றத்தை சொல்கிறது, 12ங்கிறது தூர தேச பயணத்தை சொல்கிறது, மனிதனுடைய இறுதி வாழ்க்கை அல்லது இரவு நாம் தூங்க போகிற தூக்கத்தை சொல்கிறது. அந்த கிரகம் 6ல் போய் மறையலாம், தப்பு இல்லை. ஆனால் 6ல் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் செய்கிற வேலையை மாற்றி விட்ருவார், நல்ல வேலைக்கு மாற்றி விடுவார். அவ்வளோதான். சம்பளம் கம்மியாக இருக்குது சார், 20,000 தான் வாங்குகிறேன், ஒரு 30,000 இருந்தால் தேவையில்லை அப்படின்னா அதை மாற்றி விடுவார். 6ல் குருன்னா எதிரிகள்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். நீங்களாக பேசி ஒம்பது தரக்கூடாது. 6ன்னா எதிரிஸ்தான். அப்போது வாக்கில் வேறு யார் இருக்கா? ராகுனா பிரம்மாண்ட கிரகம், பேசுறது. அப்போ ராகுன்னா என்ன? விஷமாக பேசிடக்கூடாது, ஏடிக்கு போட்டியாக பேசிடக்கூடாது, பேசி வம்பளத்திடக்கூடாது. அங்கே யார் இருக்கா? குரு 6ல். 6ன்னா அடிவயிறு. அப்போது கொழுப்பு சம்மந்தமாகவோ உரப்பு சம்மந்தமாகவோ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அடிவயிறு ப்ராப்ளம் வரும். ஆனால் எச்சரிக்கை பண்ணுறோம், வேற ஒன்றில் பயந்துடாதீங்க. ஆனால் நல்ல வேலை கிடைக்கும், அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும், தூர தேசம் போகலாம். 6ல் குரு வரும்போது நிறைய பேர் வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் நல்லா இருக்காங்க. உள்ளூரை விட்டு வெளியே போனால் நல்லது மகர ராசிக்காரங்க. சரி, இந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குரு பகவான்
5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 நான் தொழில் ஸ்தானம் தானே. குரு பார்க்க கோடி நன்மை. இவர் உங்களுக்கு நல்லவர் இல்லை பொதுவாக, அது வேற. ஆனால் பொதுவாக குரு பார்க்குற இடத்த புனிதப்படுத்துவார், விரிவுபடுத்துவார். வேலையை சொன்னேன், தொழிலுக்கு பாருங்க அவரே பார்க்குறாரு. அப்போ நல்ல தொழில் அமையும் அல்லது தொழில் விருத்தி ஆகும். ஒரு தொழிலுக்கு 2 தொழில் மாற்றுவீங்க, கடற்கடன்னு உயரமான இடத்துக்கு போவீங்க. ஏன்? சனி நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு, பயிற்சி ஆகிடுச்சு. அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், விரிவுபடுத்துவது. சூப்பர். 11ஆம் இடத்துக்கு 12 அப்படின்னா என்ன? உங்கள் சித்தப்பாவுக்கு நன்மை, உங்கள் மருமகனுக்கு நன்மை, அவங்களுக்கு யோகம் கொட்டி கிடக்கு. அடுத்து 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவர் வீட்டே அவர் பார்க்குறார். 7ஆம் பார்வையாக பார்க்க. ராசிக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு பயணம், நாம் காலையிலேருந்து நைட்டு போய் தூங்க போகிற நேரம், தூங்க போகிற இடம், அல்லது ஐசியூ வரைக்கும் போயிட்டு வர்றது எல்லாம் இந்த 12ஆம் இடம் தான். இப்போ அந்த வீட்டுக்காரகம் பார்க்கும்போது அதுலேருந்து ரிலீஃப் ஆகும், வெளியில் வருவீங்க. நோய் இல்லை, கடன் இல்லை. நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்தேன் சார் 4-5 வருஷமானா, இனிமேல் நல்லா தூங்குவீங்க. நல்ல தூக்கம் வந்தால் எப்படி இருக்கும்? கடன் இல்லைன்னா நல்ல தூக்கம் வரும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல தூக்கம் வரும், நல்ல மனைவி மக்கள் கிடைச்சா தூக்கம் வரும். ஆக 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிற இடம், மாற்றத்தை சொல்கிற இடம், தூக்கத்தை சொல்கிற இடம், தாம்பத்தியத்தை சொல்கிற இடம். உண்டு, சுகமான வாழ்க்கை உண்டு உண்டு உண்டு. சரி, அதே குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி 2ல் யார் இருக்கான்? ராகு பகவான் வந்துட்டார். ராகு வரலாமா? 2க்கு வரக்கூடாது. அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஏன்னா ராகுன்னா விரிவுபடுத்துறது. ஸோ இந்த புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குறாங்களே, ரியல் எஸ்டேட்டு, பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, ஜோசியர், ஆசிரியர், லாயர், இவங்களுக்கெல்லாம் நல்லது. ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை எடுத்து விரிவாக பேசினா தான் அவங்களுக்கு வருமானமே. அப்போ ராகு அங்கே இருக்கும்போது விரிவுபடுத்துகிற தொழில், பேசுகிற தொழிலில் லாபம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் வீட்டிலையோ குடும்பத்திலையோ தேவையில்லாமல் ஏட்டிக்குட்டியே பேச்சு மாண்டியக்கூடாது. ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கோ பல்லுக்கோ கட்டி கொப்பலாம் அரிப்பு வரும். ஏன்னா ராகுன்னா விஷமான கிரகம். அதாவது பூச்சி, கண்ணில் பூச்சி விழுகிறது. வண்டியில் போகும்போது பார்த்து போகணும், டப்புன்னு ஒரு வண்டு வந்து கண்ணில் வந்துடும். 2ஆம் இடம்னா முகம். அப்போ ராகு அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆக இதை 2ல் இருக்க ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் வீட்டில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, யார்கிட்டையும் விஷமான வார்த்தைகளோ கோபமான வார்த்தையில் விட்டீங்கன்னா அதனாலேயே பிரச்சனை வந்துடும். சரி, 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அற்புதம். 3ல் சனி இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அற்புதமான யோகத்தை கொடுப்பாரு. இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான். அப்படி போனாலும் அவர் பார்க்குற இடம் 10 தொழில் ஸ்தானம், 12ஆம் இடம் நல்லது, அயனசயன போகஸ்தானம், 2ஆம் இடம் பணம் வர்றது, தனகாரனே தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இவர் டெவலப் பண்ணுறவர். அவர் பெரும் பதவிகளுக்கு, பெரும் பணத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அப்போ இதுவும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா 7 சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஏன்னா இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் வராத பழைய பாக்கியெல்லாம் வரும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வராத பழைய பாக்கியெல்லாம் வரும். ஓடாத தொழில் ஓடும். இப்போ குரு பார்க்கறதுனால, இல்லை சார் அந்த கடையை மூடலாமான்னு இருக்கேன், கம்பெனியை மூடலாமா, இல்லைப்பா வேண்டாம், நல்லா நடக்கும். இல்லைன்னா இடத்த மட்டும் மாற்றி போடுங்க. குரு அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இடத்த மாற்றி போட்டிங்கன்னா சூப்பர். சனி பயிற்சியும் நல்லா இருக்குது, குரு பயிற்சியும் நல்லா இருக்குது, ராகு பயிற்சி பரவாயில்லை. அதனால் சோர்ந்துடாதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பொதுவாக 8ல் பாவ கிரகங்கள் இருக்கலாம், ஆனால் கேது இருக்கக்கூடாது. ஆன்மீக கிரகம், தடை கிரகம் சொல்கிறது. ஆனால் நல்ல கிரகம், சூப்பர், அது வேற. அப்போது 8ஆம் இடம்னா திடீர் வரவு, திடீர் செலவு, விபத்து, ஒரு கெட்ட பேர். அப்போ இதில் போய் கேது இருக்கும்போது எச்சரிக்கை. இப்போ தான் சொன்னேன், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ரகசியம் அப்படின்னா கணவன் மனைவி பர்சனல் நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி தன்னுடைய சுகத்தை கெடுத்துக்கூடாது. 7ஆம் இடம் மனைவி சார். கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் கணவனாக இருந்தால் இது மனைவி ஸ்தானம், நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது. உங்களுக்கு 2ல் ராகு, அவங்களுக்கு 2ல் கேது. அப்போ 2 பேருமே ஏட்டிப்படியாக பேசுவீங்க. இன்னைக்கு இவங்க இப்போ ஒன்று சொன்னால் அந்த அம்மா அதுக்கு பதில் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஒன்று சொன்னால் இவர் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும்? 8ஆம் இடம் ரகசியம், ராத்திரி தூக்கம் கெட்டு போயிடும்ல. ஆக கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டையோ தேவையில்லாத விஷயங்களை தூங்குகிற நேரத்தில், ஓய்வெடுக்கிற நேரத்தில் பேச வேண்டாம்.
8ல் கேது வரும்போது மோஷன் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருங்க. 8ல் கேதுன்னா அரிப்புன்னு சொல்கிறது. 2ல் ராகுனா கண்ணு பல்லு தொண்டைக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரும். இதெல்லாம் சின்ன சின்ன வைத்தியம் வரந்தானே செய்யும். வயசு 40 50 வயசானாலே வரும். இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையுமே செய்யும். நீங்கள் வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியை நீங்களும் கொண்டாடலாம். ஓம் நமச்சிவாய.